கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நிந்திக்கிற நிந்தனை மாறும் என்று ஆண்டவர் பேசுகிறார். என்ன நிந்தனை மாறும் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் சில மனிதர்கள் பேசினது, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சில மனிதர்கள் பேசினது, உன் பிஸ்னஸுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் பேசினது, இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசிட்டாங்களே, என் கூட இருந்தவர்கள், எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசினது நிமித்தம் என்னால் மறக்க முடியலையே, நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, கலங்கி கொண்டிருக்கிறேனே, இதுக்கு ஒரு மாற்றம் வருமா என்று சொல்லி நான் மறந்துடும்னு நினைக்கிறேன், மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், ஆனால் முடியலை என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், இப்படிப்பட்ட நிந்திக்கிற நிந்தனையெல்லாம் மாறும், இதுக்கு ஒரு மாற்றத்தை நான் தருவேன் என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அங்கே நெகேமியாவின் நாட்களில் அவன் அலங்கத்தை கட்ட எருசலேமுக்கு வருகிறான். அங்கே சல்பனாத் தொபியா என்கிறவர்கள் ஒரு கூட்டம் கூடி நெகேமியா குரோதமாய் கோபித்து நெகேமியா மேலே எரிச்சல் கொண்டு இவனை ஒரு அற்பமாக நினைக்கிறார்கள். இவன் என்ன செய்ய முடியும், இவன் என்ன செஞ்சிருவான் என்று சொல்லி அவனுக்கு குரோதமாய் பல நிந்தை சொல்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். நெகேமியா குரோதமாய் பல வார்த்தைகள், பல நிந்தைகள் எல்லாம் சொன்னாலும் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறார், என் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலைமேல் திருப்பும் என்பதாக நெகேமியா ஜெபிக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் சொல்லணும். சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், சில மனிதர்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திற்கு கொண்டு போகணும். நம்ம சில மனுஷன்கிட்ட போய் சொல்லுவோம், இல்லைன்னா நமக்கு கூட பழகிறவங்ககிட்ட போய் சொல்லுவோம், இல்லைன்னா நம்முடைய குடும்பத்தில் போய் சொல்லுவோம். சொல்லி சொல்லி என்ன வரும் தெரியுமா, வேதனைக்கு மேலே வேதனை தான் நமக்குள்ளே பெருகும். தேவ சமூகத்துக்கு போங்க, தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிடுங்க. சில மனிதனுடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். ஊற்றி விடும் பொழுது உங்கள் நிந்தைகளை கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக தொபியா என்ன சொன்னான் தெரியுமா, இந்த அற்பமான யூதன் என்ன அலங்கத்தை கட்டினானா, இந்த அலங்கத்தை கட்டினால அலங்க நின்றுமா, ஒரு நரி ஏறி போனால் அதனுடைய மதிலெல்லாம் இழிந்து விழும். ஒரு நரிக்கு கூட என்ன செய்யாது, இவன் கட்டுகிற மதில் தாங்காது என்று சொல்லி இவனை அற்பமாக நினைச்சான். உன்னை அற்பமாக நினைப்பார்கள், உன்னை நிந்திப்பார்கள், உன்னை அவச்சொல்கள் சொல்வார்கள். ஆனால் எந்த மனுஷன் சல்பனாத்தும் தொபியாவும் இவனுக்கு விரோதமாக அற்பமாக பேசினானோ, நிந்தித்தானோ, அவனுக்கு முன்பாக 52 நாட்களில் அலங்கம் கட்டப்பட்டது. சத்துருக்கள் வாயடைத்து போனார்கள், முனையற்று போனார்கள், வெட்கப்பட்டு போனார்கள். உன்னை நிந்தித்தவன், உன்னை அவமதித்தவனுக்கு முன்னால கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவன் வாயடைக்கும்படி கர்த்தர் செய்வார், அவன் முனையற்று போகும்படி கர்த்தர் செய்வார். இந்த நாளில் அதை நீ காண்பாய். நீ தேவ சமூகத்திற்கு ஓடிவா, தேவ சமூகத்தில் வந்து உன் இருதயத்தை ஊற்று. உன் நிந்திக்கிற எவன் உன்னை நிந்தித்தானோ அந்த நிந்தனையெல்லாம் கர்த்தர் மாற்றி உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். நிந்திக்கிற நிந்தனை மாறட்டும், இயேசு ரட்சகன் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.